நானும் அதான் சொல்றேன். நான் எங்களுக்கு பிறந்த நாள் அது படம் கிடையாது எதுவுமே இல்லை. எங்க அண்ணன் மூஞ்ச பார்த்தாலும் எங்களுக்கு போதும், அதான் எங்களுக்கு சந்தோஷமே. அதனால வந்து நாங்க படம் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவோம், அதே அதுக்கு பிறந்த நாள் நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம். இதோட வேற லெவல் நல்ல அடுத்த லெவல் அடுத்த பிறந்த நாள் கூட இதோட அதிகமாக கூட நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ அண்ணா ட்ரைலர் பார்த்தனா கூஸ் பம்ஸ் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் வச்சிட்டோம். ட்ரைலர்ல எல்லா பட ரெக்கார்டிங் வச்சிட்டோம். அதாவது ஒருமே இல்ல, எல்லா ரெக்கார்டிங் வச்சிட்டோம். குட் பேட் அக்லினா வேற லெவல் தான், எப்பவுமே வேற லெவல் தான். தலைனா தலைதான். ஆதிக்கு அஜித் கூட்டணி வரும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி, தலை கூட்டணி வரும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி அந்த ட்ரைலர் வந்தனே எங்களுக்கு கூஸ் பம்ஸ் எகிரிடுச்சு. இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமா தான் ஆயிடுச்சு எங்களுக்கு பயங்கரமா. நாளைக்கு காலையில அவரை ஸ்கிரீன்ல பாக்குற வரைக்கும் எங்களுக்கு இனி நைட்டு ஃபுல்லாவே இருக்கும். எப்ப வீடியோ காலையில எப்ப அவரு தியேட்டர்ல பாப்போனே இருக்கும். பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ண போறோம். செலிப்ரேஷன் கம்மினா தனியா ஸ்கிரீன்ல பார்த்தா போதும் எங்களுக்கு. எப்பவுமே வடச்சென்னை அலர்தான் விடுவோம். பாரத் தியேட்டர் வந்து தெரியும், வடச்சென்னை அலர்தான் விடுவோம். நல்லா நாங்க பண்ணுவோம், தெரியும், எல்லாருக்குமே தெரியும். போன படம் நாங்க நல்லா தான் பண்ணோம். ஆனா படம் சரியா எங்களுக்கு போகல, அதுல போல. ஆனா அதுக்கு டபுளா நாங்க இந்த படத்துல நாங்க பண்றோம். நாங்க அவரோட முயற்சி எல்லாமே விடாமுயற்சி மாதிரிதான், எல்லாமே வெற்றிக்கு தான் போவோம். அவர் பயணம் சரி, டான்ஸையும் சரி, அவர் எப்படி கொண்டு போவார்ன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். எங்களை வந்து கட்டாயப்படுத்தி எதுலையுமே ஈடுபடுத்தவே மாட்டாரு. இதுதான் செய்யணும், இதுதான் செய்யணும்லாம் இல்லை. எப்பவுமே அவரோட வழி தனி வழி மாதிரி எங்களோட வழி தலைக்கோசம் தனி வழி தான். எப்பவுமே தனி வழி, எப்பவுமே தலைதான். இப்ப வந்து அவரு சாதிச்சது இல்லாம அவங்க பையனை சாதி வைக்கிறது எங்களுக்கு பெருமை தான், இந்தியாவுக்கே பெருமை தான் அது. இப்ப அவங்க பையன் ஆத்மிகம் வந்து காங்கிரஸுக்கு வந்தாங்கன்னா அது இந்தியாவுக்கே பெருமை தான் அது. இப்ப அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரு, இப்ப அவங்க பையன் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க போறாரு. அவர் எல்லாமே வேணாம் தான் சொல்லுவாருண்ணா. அவர் எல்லாமே வேணாம் சொல்லுவாரு. அப்படி இல்லண்ணா, அவரு அண்ணன் எங்க அண்ணன் டைலாக் எங்க அண்ணன் இதுல சொல்லிட்டேன்னா அவர் எதுவுமே வானதான் வரு. இது வந்து நாங்க எப்படி சொல்றது, தனிப்பட்ட முறையில நாங்க பண்றது, எதுவும் எங்க அண்ணனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வானதான் சொல்லுவாரு. அவரு இருந்தாலும் எப்படி சொல்றது, ரொம்ப அதிகமா வேணாம், கம்மியாவே நாங்க பண்ணிக்கிறோம். அதிகமா ரொம்ப அதிகமா வேணாம். ஆனா அது அப்படின்னா மக்க எப்படி சொல்றது, கடவுள் புண்ணியத்துல எந்த உயிருமே அதுல சேதமாகல. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான், அது வரைக்கும் நல்லதுதான். அது எப்படி சொல்றதுன்னு எங்க வார்த்தையில புரியல எங்களுக்கு. எல்லாருமே வெறி கொண்டு காத்து நிக்கிறோம். எல்லாம் வெறி கொண்டு காத்து கையில 9 மணி எப்ப ஆகணும், எல்லாம் வெறி கொண்டு காத்து நிக்கிறோம். எங்க அண்ணன் மூஞ்ச பாக்குறதுக்கு, அவர் பண்ற சேஷைகளை பாக்குறதுக்கு, அவர் பண்ற சேஷைகளை பாக்குறதுக்கு. அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே இந்த படம் ஒரு எதிர்பார்ப்பா எங்களை எகிரிச்சு. எப்படி சொல்றது, அஜித் குமார் குட் பேட் அக்லி இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்க மாட்டாரு, குட் பேட் அக்லி முதல் டைட்டில் வச்சாரு. இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் போட்டலாம் நினைச்சது இல்ல. அந்த மாதிரி எங்களுக்கு சொல்றது ஒரு எதிர்பார்ப்பும் எகிர்னா போகுது. அதே போல சொல்றேன், இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க அவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஆமா, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்தியமா சூப்பரா பண்றாங்க. ரொம்ப நன்றி அவங்களுக்கு.